இன்றைக்கி வந்து நம்ம ரமலான் நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் சிக்கனை கொந்தன கறியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அழகு புழுங்கல் அரிசியும் 50 கிராம் பச்சை பருப்பையும் எடுத்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம், 2 தக்காளி ஒன்று ஒன்றா நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி 1 by 1 நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக நம்ம போடணும். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலரிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது கஞ்சின்றதுனால நீங்கள் தாராளமாகவே தண்ணி வைக்கலாம். நீங்கள் வைக்கிற பாத்திரத்துக்கு ஒரு அளவு ஃபுல் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அரிசியும் பருப்பும் நமக்கு வேகணும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும். அரிசி போட்டதுக்கப்புறமா அரிசி அந்த பருப்பும் அரைச்சதை போட்டதுக்கப்புறமா அது வேகத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் கலரிட்டே இருக்கணும் 5 மினிட்ஸ் ஒன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பதத்துக்கு தண்ணியாக வேணுமோ தண்ணியாக குடித்தா தான் இந்த நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழைகள் போட்டு நம்ம கஞ்சி வந்து சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.